நிலை 7 குழந்தைகள் மூவேந்தர்கள் பற்றி பேச வராங்க. இந்த நாடகம் முடிஞ்சிருச்சு. மூவேந்தர் அந்த சரத்குமார் படத்தை பற்றி பேச போகிறாங்க. இது சேர சோழ பாண்டியர்கள் பற்றி பேச வராங்க. சூப்பர். அப்படின்னா அது பொன்னியின் செல்வன். சரி, வரட்டும். என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம். அடுத்தது யார் வராங்க சிவா? அடுத்தது நமது நிலை 7 குழந்தைகள் மூவேந்தர்கள் பற்றி பேச வராங்க. இந்த நாடகம் முடிஞ்சிருச்சு. மூவேந்தர் அந்த சரத்குமார் படத்தை பற்றி பேச போகிறாங்க. இது சேர சோழ பாண்டியர்கள் பற்றி பேச வராங்க. சூப்பர். அப்படின்னா அது பொன்னியின் செல்வன். சரி, வரட்டும். என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் தெரிவிக்க பேசுகிறேன். இன்று நான் சேர மன்னர் செங்குட்டுவனை பற்றி பேசப் போகிறேன். சேரன் செங்குட்டுவன் கிபி 2ஆம் நூற்றாண்டு தமிழகத்தை ஆண்ட மிகவும் பிரபலமான சேர வம்ச மன்னர் ஆவார். செங்குட்டுவன் சேர ஆட்சியாளர் நெடுஞ்சேரலாதன் மற்றும் நல்கோனை ஆகியோரின் மகன். செங்குட்டுவனின் மனைவி இளங்கோ வேண்மாள். செங்குட்டுவன் சேர நாட்டை 55 ஆண்டுகளாக ஆண்டார். இவருடைய ஆட்சியின் கீழ் கிழக்கில் கரூர் அருகே கொல்லிமலை மற்றும் மேற்கு கடற்கரைகளில் வஞ்சி, தொண்டி மற்றும் மாந்தை ஆகிய இடங்களும் சேர வம்ச இடங்கள் ஆகும். கேரளாவில் உள்ள குட்டநாடு இவருடைய தலைநகரில் முக்கியமான ஒரு இடமாகும். கேரள நிலத்தில் உள்ள பழமையான முக்கியமான கோவில்களின் தலம் இவர் செங்குட்டுவனால் நிறுவப்பட்டது. செங்குட்டுவனின் இராணுவ சாதனைகள் இடைக்கால தமிழ் காவியமான சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளது. நன்றி. இன்று கரிகால சோழரை பற்றி பேசப்படுகிறது. கரிகால சோழன் பெருமையாக ஆண்ட தமிழ் சோழ பேரரசர். பிற்கால சோழர்கள் மிக பெருமையாக அறியப்படுகிறார். கரிகாலன் இளச்சல் சென்னையின் மகன். கரிகாலன் வன்னியில் நடந்த மாபெரும் போரில் பாண்டியன் மற்றும் சேரன் மன்னன் உதயன் சேரலாதன் தோல்வி அடைந்தார். கரிகாலன் வடக்கே படையெடுத்து புலி சின்னத்தை போட்டினார். கரிகால சோழன் கல்லணையை கட்டினார். கல்லணை என்பது காவேரியின் பிரதான ஓடையின் குறுக்கே 1080 அடி நீளமும் 60 அடி ஆழமும் கொண்ட செதுக்கப்படாத கல்லால் ஆனது. கரிகால சோழன் நினைவு மண்டபம் மன்னரின் நினைவாக கட்டப்பட்டது. சோழர் கால கட்டிடக்கலை பாணியில் வடிவமைக்கப்பட்ட மண்டபம் அரசரின் வெண்கல சிலையை கொண்டுள்ளது. நன்றி. வணக்கம். என் பெயர் கிருஷ்ணா. நான் ஆரம்பப்பள்ளியில் நிலையில் படிக்கிறேன். நான் இப்பொழுது சுந்தரபாண்டியனை பற்றி பேசப் போகிறேன். முதலாம் சுந்தரபாண்டியன் ஒரு பாண்டியன் ஆனான். 1714 முதல் 1738 இடையே தென்னிந்தியாவின் பகுதிகளை ஆனான். கிபி 1716 சுந்தரபாண்டியன் தனது மூத்த சகோதரன் குலசேகர பாண்டியன் மரணத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார். குலசேகர பாண்டியன் சோழ மன்னன் 3ஆம் குலோத்துங்க சோழனின் அரசனாக இருந்தான். 3ஆம் குலோத்துங்க சோழனின் கைகளால் தனது சகோதரருக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு பழிவாங்க சுந்தரபாண்டியன் அவன் பதவியேற்ற உடனே சோழராஜ்யத்தின் மீது படையெடுத்தான். 3ஆம் குலோத்துங்க சோழன் தனது முதுமை மற்றும் அவனது பாண்டிய படையெடுக்கும் வேகத்தால் தடைப்பட்டான்.
சுந்தர மூன்றாம் குலோத்துங்க சோழன் சுந்தரபாண்டியன் சோழ மன்னனின் தஞ்சாவூர் மற்றும் உறையூர் நகரங்களை சூறையாடி சோழன் மன்னன் மற்றும் அவனது பட்டத்து இளவரசனை மூன்றாம் ராஜராஜ சோழனை நாடு கடத்தினான். சுந்தரபாண்டியனின் கீழ் பாண்டிய மறுமலர்ச்சி தொடங்கியது மற்றும் இரண்டாவது பாண்டிய பேரரசு உதயமானது. நன்றி.